கோஸ் எக்ஸி சேர்மன். தமிழக பத்திரிகை டிவி சேனல்கள் பிழைப்புக்காக இருக்கக்கூடிய சாட்டை துரைமுருகன், ஆதவே மாதேஷ், தமிழா போன்றவர்கள் வாய்க்கு வந்ததை பேசும் செயல் கண்டறிந்து கூறியது. எல்லோரும் மாண்புமிகு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆக முடியாது. தமிழக திரையுலகமே அரசியல் கட்சி ஆரம்பித்து தோல்வி அடைந்துள்ளனர். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அரசியல் ஆரம்பித்து நடிகர் பாக்யராஜ், நடிகர் டி ராஜேந்தர், நடிகர் சரத்குமார், நடிகர் கார்த்திக், நடிகர் விஜயகாந்த், நடிகர் கமல்ஹாசன், தற்போது விஜய் வரை தமிழக முதல்வர் கனவு கண்டு கட்சியை ஆரம்பித்து விட்டு 2-3 ஆண்டு காலம் கட்சி நடத்திவிட்டு கட்சியை கலைப்பதுதான். யாருடைய கூட்டணி சேருவது, யாருடைய கட்சியில் இணைப்பது கடந்த கால தொடர்கதையாக நடந்து வருகிறது. கடந்த கால வரலாறு தற்போது விஜய் ஓராண்டு கால கூட தமிழக அரசியலில் நினைத்திருக்க முடியாது. 234 தொகுதியில் ஒரு தொகுதியில் கூட டெபாசிட் வாங்க முடியாது. அப்படிப்பட்ட விஜயை பார்த்து திமுக பயப்படுகிறது, மாநாட்டுக்கு அனுமதி கொடுக்க பயப்படுகிறது என செய்தி வெளியிடும் பத்திரிகை ஊடகங்கள், தொலைக்காட்சி ஊடகங்கள் பிழைப்புக்காக மக்களை ஏமாற்றி செய்தி வெளியிடப்படுகிறது. அவமானத்துக்குரிய செயல். குடியாரன் சீமான் கூட மாநாட்டுக்கு ஆதரவு தெரிவிப்பது வியப்பாகவும் விந்தையாக உள்ளது. சீமான் முதல்வரா, விஜய் முதல்வரா என தமிழகத்தை இனி எந்த ஒரு நடிகனும் ஆள முடியாது. தமிழகத்தில் தோன்றக்கூடிய அரசியல் கட்சிகள் புற்றீசல் போலவும் மின்னலில் உருவாகி அன்றே அழிந்து போகக்கூட காளான் போல தமிழகத்தில் புற்றீசல் போலவும் காளான் போலவும் உடனே தோன்றி உடனே அழிந்துவிடும். தமிழகத்தில் நடிகன் நாடாள முடியாது. நடிகன் முதல்வர் கனவு என்பது கேலிக்கூத்தாகவும் வியப்பாக உள்ளது. குடியாரன் சீமான், விஜய் போன்றவர்கள் எல்லாம் பேசி பேசி அவமானப்பட்டு மக்கள் விரைவில் விரட்டி எடுத்து படுவார்கள். வணக்கம், நன்றி.